அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம கம்யூனிச கட்சியின் முக்கிய மூத்த தோழர், மூத்தவர் காம்ரேட் நல்லக்கண்ணு ஐயா அவர்களுடைய மறைவு. அந்த இழப்பு 101 வயது மூப்பு காரணமாக மருத்துவமனையிலே ரொம்ப நாளா சிகிச்சை பெற்றுட்டு வந்தாரு. அவர் மருத்துவமனையில சிகிச்சை பெற்றிருக்கும் போதே நம்ம போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். இப்பவும் அவர் இழப்ப வந்து கம்யூனிஸ்ட் கட்சியாலையும் சரி, தமிழக பெருவாரியான மக்களாலையும் சரி ஏற்றுக்க முடியாத ஒரு இழப்பு தான். நேற்று அவருடைய உடலுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகம் சென்று நம்ம தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பாக அஞ்சலி செலுத்தினோம். அன்னாரோட இறுதி சடங்கு இன்னைக்கு நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அவங்களுடைய உடலை வந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கே தானம் பண்ணியிருக்காங்க. இருக்கும் பொழுதும் சமூகத்துக்காக, இறந்த பிறகும் சமூகத்துக்காக அப்படின்ற ஒரு உன்னத வாழ்க்கையை வாழ்ந்து நம்ம வாழ்ற காலத்துல நம்ம கண் முன்னாடி வாழ்ந்த சில உன்னதமான தலைவர்கள்ல, ஒப்பற்ற தலைவர்கள்ல, தன்னலமற்ற தலைவர்கள்ல ஒரு முக்கியமான தலைவரை நம்ம இன்னைக்கு இழந்திருக்கோம். ஸோ அவருக்கு இந்த பதிவின் ஆரம்பத்திலேயே நான் புகழ் வணக்கம் செலுத்த கடமைப்பட்டிருக்கேன். அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். அவருடைய கனவுகளை, அவர் மாதிரியான ஒரு வாழ்வியலை நம்ம இந்த சமூகத்துல வாழ முடியுமா அப்படின்றதே சந்தேகம்தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பெருவாரியான இளைஞர்கள் அவர் மாதிரியான தலைவர்களை பார்த்து படிச்சு தெரிஞ்சு நம்ம அவர் மாதிரி அவர் முன்மாதிரியை எடுத்துக்கிட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவருடைய வாழ்வியலை கொஞ்சமாவது வாழ்ந்து பார்க்கணும், இந்த சமூகத்துக்காக நம்ம இருக்கணும் அப்படின்றதுல இந்த பதிவு மூலமா கேட்டுக்கிறேன். ஸோ பதிவுக்குள்ள போகலாம். ஏன்னா மூஞ்சி கழுவாம கூட பேசிக்கிட்டு இருக்கான் போல, குளிக்காம கூட பேசிக்கிட்டு இருக்கான் போல, கன்றாவியா இருக்கான் பார்க்கறதுக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆக்சுவலா இது இந்த ஒரு 4 நாள் இந்த வெயிலோட எஃபெக்ட். இந்த 4 நாள் மட்டும் தான் வெயில் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை, முழுமையா வேலூர்ல தாவேக்காவோட மீட்டிங் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த மீட்டிங்ல இருந்த அந்த ஒர்க்கு. ஸோ நிறைய பேர் வந்து ஆயிரக்கணக்கான பேர் நேரம் பார்க்காம, தூக்கம் பார்க்காம, சாப்பாடு தண்ணி இல்லாம ரொம்ப உழைச்சி தான் அந்த ஒரு மீட்டிங்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஈவெண்ட்டாக முடிஞ்சதுப்பா. வேலூர் மாடல் அப்படின்னு தாவேக்காவோட மீட்டிங் ஒரு மைல் ஸ்டோன் அட்டைன் பண்ணியிருக்கு அப்படின்னா அதுக்காக உழைத்த அனைவருக்கும், அது மாவட்ட செயலாளர் இருந்து, அப்புறம் மாவட்ட செயலர் வேல்முருகன், நவீன், வினோத் கண்ணன், வெங்கட், பரத், தனசேகர், மிதுன், இந்த மாதிரி எனக்கு பேர் தெரிந்த நிறைய பேரை தாண்டி பேர் தெரியாத நிறைய பேர் இதில் வந்து உழைச்சிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து நான் விட்டுருவேன். அதனால நிறைய பேர் நான் பேர் சொல்லலை. தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பாக நம்மளுமே வந்து நம்மளுடைய பங்களிப்பை வந்து கொடுத்துருந்தோம். இந்த ஒரு ஈவெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பாதுகாப்பாக யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் முடிச்சு முழு மனசோட விஜய் நான் வந்து போகணும், திரும்பி போகணும் அப்படின்றது ஒரே ஒரு இலக்காக கொண்டு தான் தமிழ்நாடு இளைஞர் கட்சி முழுசாக இதில் வேலை பார்த்தது. அதில் வந்து தன்னலமற்று பணியாற்றிய, இது பணி இல்லை, இது வேலை இல்லை, நம்மளுடைய பொறுப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டு செஞ்ச, இது நம்ம கட்சியோட ஈவெண்ட் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பண்ண தமிழ்நாடு இளைஞர் கட்சி நம்மளுடைய சொந்தங்கள், தோழர்களுக்கும், நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நான் ஒருத்தர் பேரையும் சொல்லலாம், யாரையாவது விட்டு போயிடுவேன். எனக்கு வந்து பின்னாடி ஐயோ அவர் பேர் சொல்லின்ற ஒரு வருத்தம் இருக்கும். யாரும் வருத்தப்பட போறது என் பேர் சொல்லன்னு சொல்லி. ஆனா வந்து அந்த ஒரு வருத்தம் இருக்கும். இந்த பதிவு வந்து முழுக்க அந்த வேலூர்ல நடந்தது இல்லையா தாவேக்கா மீட்டிங், அதை பத்தி பேசணும். அதுல நடந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதுல சிலர் வந்து செய்த தியாகங்கள், சிலர் செய்த உதவிகள், இதெல்லாம் பேசணும் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒருத்தன் இருக்கான், ஒருத்தனே சொல்லலாமே, ஒருத்தன் இருக்கான், அவன் நம்ம சீண்டவே கூடாது, பேசவே கூடாது அப்படின்னு இருந்தேன். என்னப்பா உங்க ஊர் பக்கம் தான் ஒருத்தன் இவ்வளவு அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கான், நிறைய பேர் நிறைய வீடியோஸை வந்து எனக்கு அனுப்பியிருக்காங்க. அதெல்லாம் நான் புறந்தள்ளிட்டு தான் போவேனே தவிர இந்த மாதிரி பப்ளிசிட்டிக்காக பேசுற பைத்தியத்தெல்லாம் வந்து நம்ம பேசி ஏதோ 10 பேர் பார்க்கறத 100 பேர் பார்க்க வைக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவா இருந்தோம். ஆனா இன்னைக்கு எல்லாம் மீறி போயிட்டான். ஏன்னா வேலூர்ல வந்து விஜய் அண்ணா வந்து பேசிட்டாரு. அதுலயும் இங்க இருந்த அரசியல் களம் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்குதுன்றது கண்கூடா பார்த்துட்டு பொறுத்துக்க முடியாத உடன்பிறப்புல ஒரு முக்கியமான போதை ஆசாமி தான் இந்த குடியாத்தம் குமரன், பெரிய கொடிகாத்த குமரன். இதுக்கு அடமொழி வேற ஒரு கேடு. கொடிகாத்த குமரன் மாதிரி இவருக்கு வந்து அடமொழி ஒரு கேடு, குடியாத்தம் குமரன். இந்த போதையை போட்டார்னா சொந்த கட்சிக்காரர் கூட பார்க்க மாட்டாங்க. அதுவும் சொந்த கட்சியோட பொதுச்செயலாளர் கூட பார்க்க மாட்டார். போட்டு அசிங்கமா அந்த மகனே இந்த மகனே அப்பனையும் மகனையும் போட்டு இப்படி வாட்டி வதக்கி இப்படி பொழிஞ்சிருவார். இப்படி பொழியக்கூடியவர்களை வளர்த்து விடுவதுதான் திமுகவுடைய டிஎன்ஏ. அதான் சொல்லுவாங்கல்ல, எதையோ குளிப்பாட்டி எங்கேயோ வச்சாலும் அது எதுக்கோ தான் போகணுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இப்படி வளர்ந்து வந்தவங்க இதைத்தான் பண்ணுவாங்க, வேற எதையும் பண்ண மாட்டாங்க. அதுலயும் பெண்களை இழிவாக பேசுறதுல, ஆபாசமா பேசுறதுல, சித்தரிக்கிறதுல இவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. திமுக காரங்களை இந்த மாதிரி சிவாஜி கிருஷ்ணமூர்த்திகளை அடிச்சுக்க ஆளே கிடையாது.
எங்க சென்னையில அப்படி ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அந்த ஆளுக்கு வந்து சலைச்சவன் இல்ல இந்த குடியாத்தம் குடிகார குமரன். இவர் பேசியிருக்காருங்க. அந்த வீடியோ நான் பார்த்தேன். ஆனா வந்து அதை பத்தி நம்ம பேசணுமா அப்படின்னு யோசிக்கிட்டே இருந்தேன். தமிழக வெற்றி கழகத்துல இதுக்கு வந்து முறையான ஒரு எதிர்வினை ஆற்றணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பட் ஆனா இவனை பேச வேண்டாம், பேசி வந்து இவனை வந்து பெருசாக்க வேண்டாம் அப்படின்னு நான் சைலண்டா விட்டு 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 ஒதுங்கி போனா, நான் தமிழக வெற்றி கழகம் எவ்வளவு அவதூறுகளை தங்கள் தலைவர் மேல வீசினப்பவும் பொறுத்துக்கிட்டு அவ்வளவு பொறுமையா இருந்தவங்க நம்ம ஊர் பெண்களை இவ்வளவு கொச்சையா பேசலாம் தெரியுங்களா? ஏன்னா எந்த ஒரு பெண்மணிக்கு எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்துக்கூடாது, யாரும் அவதூறு ஆபாசங்கள் பேசிடக்கூடாது, இந்த பெண்கள் பாதுகாப்புல நம்ம வந்து சமரசம் இல்லாம இருக்கணும் அப்படின்ற கொள்கையோட வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் அந்த பெண்களை இழிவா பேசினதை அவங்களால பொறுத்துக்கவே முடியல. அந்த இடத்துல கிளர்ந்து எழுந்திருக்காங்க இன்னைக்கு குடியாத்தம் நகர தாவேகாவினர். முக்கியமா குடியாத்தம் பொறுப்பாளர் இளங்கோ அவர் வந்து நேத்துக்கு ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. என்னன்னா, தமிழக வெற்றி கழக தலைவர் இங்க வந்து மீட்டிங்ல பேசிட்டு போனாரு. அதற்கு பிறகு இந்த குடியாத்தம் குமரன் அவரை பத்தி அவதூறா, அசிங்கமா, ரொம்ப ஆபாசமான வார்த்தைகள்ல கேட்கவே முடியாத பீப் போட்டு கூட அந்த வீடியோ வந்து முழுசா பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஆபாசமான பேச்சுக்களை வந்து சமூக வலைதளங்கள்ல பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய பெண்களை ரொம்ப ஆபாசமா பேசுறாரு, சித்தரிக்கிறாரு. அதாவது விஜயோட மீட்டிங் பார்க்க போற பெண்கள் எல்லாம் வந்து காமத்துல போறாங்க, காம இச்சையில போறாங்கன்ற அளவுக்கு பேசியிருக்கான். அந்த பேசின வீடியோ இருக்கு. நான் அதை இதுல போட்டு என்னுடைய சேனலை வந்து இன்னும் கேவலப்படுத்தணுமான்னு தெரியல. பட் ஆனா கட்டாயம் அதை வந்து மக்கள் பார்க்கணும். அதை வந்து இந்த மாதிரி ஆட்கள் பின்னாடி யாருடைய படங்களை வச்சுன்னு பேசுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்போ அவங்களுடைய எண்ணங்கள், புத்தி, செயல்பாடுகள்லாம் பெண்களை பத்தின ஒரு எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக அந்த வீடியோ போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை பாத்துருங்க. உனக்கு கூடுற கூட்டம் எல்லாம் வந்து ஓட்டா மாறிடாதா? பெண்கள் எல்லாம் அதெல்லாம் சொல்றது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அது ஒரு காம கூட்டம். உன் பின்னாடி வருது காம கூட்டம். அடிக்கடி சொல்லு, என் புருஷனோட விஜய் தான் பிடிக்கும் சிரிக்கிறா, அடுத்து என் புருஷனும் எனக்கு கல்யாணம் ஆயிரம் நான் விஜய் லோ பண்ணு, விஜயோட கல்யாணம் பேசுறா, இன்னொரு தாலி கட்டி போட்டா மேனில உனக்கு உங்கள்கிட்ட தாலி கட்டிடுமா? நீ கட்டின தாலி கட்டினோடய தோச்சிட்ட. அடுத்து என்ன பண்றா? இன்னொருத்தி எங்க வீட்டுல எட்டு ஓட்டுக்குது, நான் விஜய் ஓட்டு போடுவேன், மீதி பேர்லாம் போன விஷயம் வச்சு சாவச்சிட்டு பண்றா. இன்னொருத்தி என்ன சொல்றா? எனக்கு விஜய் ரெண்டாவது அப்பான்றா. இன்னொருத்தி என்ன சொல்றா? என் குழந்தை ஹாஸ்பிட்டல் இருக்குது, அது சத்தால படம் எனக்கு விஜய் தான் வேணும்ன்றா. இன்னொருத்தி என்ன சொல்றா? எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிட்ட எனக்கு விஜய் தான் வேணும்ன்றா. இன்னொருத்தி என்ன சொல்றா? நான் விஜய் கூட ஒரு நாளா படுக்கணும்ன்றா. இதை நான் காம கூட்டம் சொல்ல வேற என்ன சொல்றோம்? இது கூட்டமாடா இது? இவன் சொல்றான் இவன் ஆட்சிக்கு வந்துடும்னா முதல்ல வெளிவாடா, முதல்ல வெளிவாடா, வீட்டு விட்டு வெளிவாடா. தமிழ்நாடுனா விஜயம், விஜய் தமிழ்நாடா. உனக்கும் தமிழ்நாட்டுக்கு என்னடா சம்பந்தம் இருக்குது? பனையூர் பங்களால குடிச்சு கூட்டு பொண்களோட அம்மனமா படுத்து கூத்தடிக்கிற ஒரு பொம்பளை பொறிக்கு ஒரு காவ கொடுவன் தலைவர் தளபதியை பார்த்து அவர் ஏதோ காமெடி ஆட்சி என்ற, ஊழல் ஆட்சி என்ற, கல்லாப்பட்டி கூட்டணி என்ற வெற்றி கூட்டணிடா. டேய் பரபோக்க, வெற்றி கூட்டணி. அப்படியே பயப்படுறான் அந்த வண்டியில வரதுக்கு. அப்படியே பார்த்துன்னு வரான். அந்த பொண்ணுங்க கீழே விழுறாங்க. அப்படியே இருந்துச்சு போலீஸ் இவன் வந்து போனா போலீஸ் தான் போவான் தர்ம சங்கடம். அதனால நான் விஜய் சொல்றேன், என்ன சொல்றது? திருட்டு பையன் ஆத வச்சுனா இன்னுங்கிற திருட்டு பொறி பசங்க எல்லாம் வச்சிருக்க நீயே ஒரு பொறிக்குதான். என்ன சொல்ற? என்ன இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே நீ பாரிக்கு போயிட்டு போற, உன்னை நம்பி வந்தவங்கன்னா ஜெயிலுக்கு போயிட்டு போறான். என்ன அதனால சொல்ற தற்கொலை இன்னைக்கு போய் சேர்ந்துருப்பான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பனையூர் பங்களா போயிட்டு இருப்பான். எத்தனை பொம்பளை கூட படுத்து கிடக்குறானோ, எவ்வளவு குச்சிக்கிறானோ. இவன் ஒரு ஆள் நமக்கு பேச வேண்டியது. இவன் சொல்றான் டிவிக்கு டிஎம்கேவா டிவிக்கு நான் போடா லோஃபர் போடா. பாத்தீங்க இல்லையா? இப்படிப்பட்ட ஒருத்தரை என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. இந்த தொகுதியில நான் தான், என்னை வந்து மிஞ்சவே முடியாது, என்னை என்கிட்ட சவால் பண்றேன், யாருன்னா வந்து பாருங்க, பேசி பாருங்கன்னு எங்க மாவட்ட செயலாளர் அண்ணன் நந்தகுமார் அவர்கள் பேசுவார்ல. இந்த குடியாத்தம் குடியார குமரன் இருக்கான்ல, இவங்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு சொல்லுங்களா அண்ணனை பார்க்கலாம். நாளைக்கு அவரை திட்டி அசிங்கசியமா வீடியோ போடுவான். இவன் அப்படிப்பட்ட ஒரு போதாசாமி. கைக்கு காசுக்கு வரல அப்படின்னா யாரை வேணாலும் திட்டுவான். பெத்த தாயை கூட இப்படிதான் பேசுவான். அவன் பெத்த தாயை கூட வாய் கூசாம பேசுவான். இவங்கெல்லாம் வந்து இவனை வளர்த்து விட்டது விஷத்துக்கு வந்து விஷப்பாம்புக்கு பால் ஊத்தி வளர்த்துனது திமுகவுடைய வேலை. இப்பதான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒருத்தனுக்கு நீதிமன்றம் கொட்டு வச்சு 3 வருஷம் சிறை தண்டனை போட்டிருக்க, மேல்முறைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான், ஜெயிலுக்கு போற. அடுத்து இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். இது இன்னொரு ஹைலைட் என்னன்னா, நேத்து போயிட்டு தாவேகாவினர் மகளிரோட சேர்ந்து ஒரு 100கணக்கானோர் போய் காவல்துறையில, குடியாத்தம் நகர காவல்துறையில நினைக்கிறேன், அங்க போய் வழக்கு கொடுக்குறாங்க, அதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இவர் மேல நடவடிக்கை எடுக்கணுங்க, இவ்வளவு ஆபாசம் பேசியிருக்காருன்னு சொல்லி காணொலிகள்லாம் காட்டி அவருக்கு வந்து அவர் மேல வழக்கு கொடுக்குறாங்க. அந்த வழக்கு அவங்க எடுத்துக்கிறேன், மேல பேசிட்டு சொல்றேன் அப்படி இப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்லி அனுப்பிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் வழக்கம் போல காவல்துறையில. ஆனா இவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுங்களா? அவங்க அந்த போனாங்கல்ல காவல்துறையினர்கிட்ட இதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாங்கல்ல, அதையெல்லாம் போட்டோஸா வந்து இவனுக்கு வந்து இவன் வந்து அதை வந்து குரூப்ஸ்ல ஷேர் பண்றான். குடியாத்தம் வேலூர் குரூப்லாம் இருக்கு இல்லையா, அந்த குரூப்புங்களை ஷேர் பண்ணி என்ன பேசுறாப்புலன்னா, ஒரு கண்டென்ட் டைப் பண்ணி போடுறாப்புல.
அந்த கண்டென்ட்டே நான் படிக்கணும்னா பி போட்டு தான் போடணும். இருந்தாலும் நான் படிச்சு தான் காட்டினேன். இது காலத்தின் கட்டாயம். என்னுடைய நேயர்கள் இந்த ஆபாச வார்த்தைகள்லாம் இது வரைக்கும் என்னுடைய சேனல்ல கேட்டுக்க மாட்டீங்க. வேற வழி இல்லை, இது நம்ம பேசிதான் ஆகணும். ஒரு நிமிஷம். அதாவது இது எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, நீ எங்க வேணாலும் போய் என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற வார்த்தையே அவர் யூஸ் பண்ணிதான் நான் பார்த்துறேன். தமிழக வெத்து வேட்டு கழகம் டிவிகே கட்சியின் தலைவர் நடிகர் தற்குறி விஜய் மற்றும் அவனுடைய கட்சியில் அவனுக்கு சொம்பு தூக்குற திருட்டு லாட்டரி சீட்டு விற்பனை செய்கிற கேடி அக்யூஸ்ட் நம்பர் 1 ஆதவ அர்ஜுனாவும் தொடர்ந்து தமிழக முதல்வர் தேச தலைவர் அன்பு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களையும் நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் இளைய பெரியாருன்னா இப்ப வாலிப கலைஞருக்கு வந்துட்டானுங்க. துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் திராவிட மாடல் நல திட்டங்களையும் குறை சொல்லி அவதூறாக ஒருமையில் பேசுவதை கண்டித்து நான் சமூக வலைதளம் மற்றும் ஊடக விவாத மேடைகளில் பேசுவதை பொறுத்து கொள்ள முடியாத தமிழக வெத்து வேட்டு கழக கட்சியினர் டிவிகே இனி நான் தற்குறி விஜய் கேடி திருடன் அக்யூஸ் ஆதவ அர்ஜுனா குறித்து சமூக வலைதளங்களில் பேசக்கூடாது. இதுவரை பேசியதை கண்டிக்கிற வகையில் என் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என்று குடியாத்தம் காவல் நிலையத்தில் புகார் செய்திருக்கிறார்கள். செய்திருக்காங்க. இதை பார்த்து எல்லாம் நான் அஞ்ச மாட்டேன், பயப்பட மாட்டேன், இனிதான் அதிகமாக பேசுவேன். போங்கடா பிளக்கா பசங்களா, ஜாடு மாடு பாடுஸ் லக்காடி பேமானி களவாணி டிவிகே பசங்களா. குடியாத்தம் குமரன் திமுக தலைமை கழக பேச்சாளர் டிஎம்கே யூடியூபர் உடன்பிறப்பு யூடியூபர்னு ஒத்துக்குச்சு. இவன் சமூக வலைதளத்துல விமர்சித்து பேசினானா அந்த விமர்சனத்தை பாத்தீங்கல்ல. நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கப்புறம் எந்த மீடியா சேனலா இருந்தாலும் சரி, யூடியூப் சேனலா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இந்த மாதிரியான குடிகாரனெல்லாம் கூப்பிட்டு பேட்டி எடுத்து நீங்க வந்து இன்டர்வியூ பண்றீங்க அப்படின்னா சத்தியமா நான் அங்க கலந்துக்கிட்டதுன்னா இழந்து போயிடுவேன். இந்த மாதிரி ஆபாச பேச்சாளர்கள், இந்த மாதிரி வந்து சமூகத்துக்கு விரோதமான ஆட்களை நீங்க கூப்பிட்டு பெண்களை இழிவா பேசக்கூடிய ஆட்களை நீங்க கூப்பிட்டு விவாதம் பண்ணீங்கன்னா சத்தியமா சொல்றேன், இது எந்த மேடையா இருந்தாலும் சரி நாங்க வந்து இறங்கி போயிடுவேன். இல்லைன்னா அசிங்கமா அதை கேட்டு போயிடுவேன். ஏன் தரம் இறங்கிடக்கூடாதுன்னு நான் பாக்குறேன். நாங்க நிக்கக்கூடிய தளம் அரசியல் தளம், அது வந்து ரொம்ப தெளிவா இளைஞர் அரசியல முன்னெடுக்கிற தளம். அந்த இடத்துல இந்த மாதிரி கேவலவாதிகளை வளர்த்து விடும் திமுகவுக்கு, இதை அனுமதிக்கிற திமுகவுக்கு தமிழக மக்கள் உரிய பாடத்தை 2026 புகட்டுவார்கள். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த பதிவு அவருடைய படம், அப்புறம் வந்து தாவேகாவில இருந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போனது, இந்த படத்தெல்லாம் போட்டோஸ் எல்லாம் போட்டு எல்லா வாட்ஸ்அப் குரூப்லயும் மிரட்டும் தோணில அனுப்புறாப்ல. என்ன நீ எங்கன்னா போய் என்ன ஒன்னும் புடுங்க முடியாது அப்படின்ற அளவுக்கு இவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காப்ல. குடியாத்தம் நிறைய குரூப்ஸ்ல வந்து வந்திருக்கோம், பத்திரிகைக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். இன்னும் இது பெருசா செய்தி ஆகல. இதெல்லாம் செய்தி பண்ணி திமுக கிட்ட வந்து கெட்ட பேர் வாங்கணும்னு ஊடகங்கள் நினைச்சது அப்படின்னா சமூகத்தால் ஊடகங்களும் ஏற்கனவே புறக்கணிச்சாச்சு, உங்களை ஊடகங்களையும் கண்டிப்பாக மக்கள் புறக்கணிப்பார்கள். அவ்வளவுதான் நான் சொல்ல வேண்டியது. இந்த பதிவு கண்டிப்பா நான் நல்ல பதிவா வேலூர்ல நடந்த ஈவெண்ட்டை பத்தி போடணும், அப்படிதான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் 2-3 நாளா வீடியோஸும் பண்ணல. இந்த மூஞ்சியா வந்து அந்த வெயில்ல கருகி போச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இதுக்காகலாம் நம்ம வீடியோ போடாம இல்லை, கொஞ்சம் வேலை, சென்னை அதுதான் டிராவல் பண்ணிட்டே இருந்ததுனால போட முடியல. ஐயா நல்லக்கண்ண ஐயா அவர்களுடைய இறப்புக்கு வர போயிட்டு வந்தோம். ஸோ அதனால வந்து பதிவு வேண்டாம் அப்படின்னு தவிர்த்திருந்தோம். ஸோ இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதாவது தவறாக பேசியிருந்தால் தாழ்மையோடு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்க வேலூர் NKR.